ஐயோ அதை விடுமா. இப்போ குழந்தைய கொல்றதுக்கு அந்த ராஜமாணிக்கத்தோட ஆளுங்க என்ன துரத்திக்கிட்டு இருக்காங்க. கருப்பு கார்ல என்ன துரத்திக்கிட்டே இருக்காங்க. ஐயோ என்னமா சொல்றீங்க? எங்கமா இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரமா வந்துருமா. அண்ணே அங்க போறானே. அங்க போறானே. எங்க இருக்கானே? ஏய் குழந்தை குடு. குழந்தை குடுத்துரு. ஏய் குழந்தை. என் பேத்தி தூக்கி போறாங்களே. யாராவது காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. என்னமா? குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. சரி நீங்க இங்க இருங்க. இருங்க நான் பாத்துக்கிறேன்.
சொல்லுங்கம்மா, எப்படிம்மா இவ்ளோ நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம விட்டீங்க? உன்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்லிடணும்னு தாம்மா நினைச்சேன். அதான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லம்மா. சித்ரா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டான்னு. உம்மா, குழந்தையோட உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தாம்மா நான் உங்ககிட்ட சொல்லல. என்ன தப்பா நினைக்காதம்மா. அம்மா தெரியுமாம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரோஸ் குட்டியை ஃபர்ஸ்ட் நான் பார்த்த உடனே நான் சொன்னேன், என்னது என்னை யாருன்னே தெரியாம இப்படி ஒட்டிக்கிட்டா பாருங்க, கொஞ்சம் கூட பயப்படல பாருங்கன்னு சொன்னேன். எனக்கு தெரியலன்னா கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா. அந்த பச்சை மண்ணை கொல்றதுக்கு அந்த பாவிங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ தெரியல. அதனால தான் நான் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன். இல்லம்மா, நீங்க பெரிய ரிஸ்க் தான் எடுத்தீங்க. ஆனா நீங்க செஞ்சது கரெக்டுமா. ஏன்னா நீங்க அப்படி செய்யலைன்னா ரோஸ் குட்டியை நம்ம யாரும் காப்பாத்திருக்க முடியாதுமா. இது பாருமா, இனிமே ஒவ்வொரு நாளும் அவளுக்காக தான் வாழ போறேன். ஒவ்வொரு நாளும் அவ வளர்றத பார்த்து பவித்ரா மாதிரி அவ ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இவ வயித்துல பிறக்கிற குழந்தைய பார்த்துட்டு தான் நான் கண்ணை மூடுவேன். என் குழந்தைய உன் அம்மா வீடு புகுந்து தூக்கிட்டு போயிருக்கா, அதுக்கு நீ சப்போர்ட் பண்ற? உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஆபீசரா? இங்க பார், மரியாதையை என் குழந்தை திருப்பி கொடு. அப்படி இல்ல உன் வீடு புகுந்து என் குழந்தை தூக்கிட்டு போறதுக்கு வெகு நேரம் ஆயிடாது. உன்னோட நெத்தியில துப்பாக்கி வைக்கிறதுக்கு எனக்கு வெகு நேரம் ஆகும். எஸ், நீ அதை செஞ்ச, ஆனா நான் இதை செய்வேன். என்ன சும்மா கத்திக்கிட்டு இருக்க? என் குழந்தை என் குழந்தைன்னு. முதல்ல உன் குழந்தைய உன் குடும்பத்துல இருந்து காப்பாத்துற வழியை பாரு. உன்னோட மாமியாரும் அவளோட அண்ணனும் குழந்தைய கொல்றதுக்கு அடியாளுங்களை ஏவி விட்டுருக்காங்க, தெரியுமா உனக்கு? இப்ப நான் மாத்திரம் அங்க போலன்னா இந்நேரத்துக்கு குழந்தை செத்து போயிருக்கும். வந்து கத்திரியா இங்க? இங்க பார், அது என் குடும்ப விஷயம், அதை நான் பாத்துக்கிறேன். என் குழந்தை எங்க திருப்பி கொடுத்துரு. ஏ, உன்னால உன்னோட குழந்தையோட உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. என்னால முடியும். இன்னொன்னு, நானும் அந்த குழந்தைக்கு சொந்தம். குழந்தை கொடுக்கறதா இல்ல. திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த குழந்தை மேல ஒரு துரும்பு கூட படாது. அதுக்கு நான் பொறுப்பு. குழந்தைய மரியாதை எங்கிட்ட திருப்பி கொடுத்துரு. என்னையா கத்திக்கிட்டே இருக்க? சொன்னா புரியலையா உனக்கு? உன்னால ஆனதை செஞ்சுக்கப்போ. டேய், இதுவரைக்கும் இந்த மாசி கிட்ட 1-2 சவால் விட்டு நீ ஜெயிச்சிருக்கலாம். முதல் மினிஸ்டர் மாசி கிட்ட சவால் விடுற. உன்னை எது வரைக்கும் இழுக்கிறேன்னு பார். போதும் போதும், இங்க இருந்து போ. ஆத்தாளு மகளும் சேர்ந்துட்டு ஆடுறீங்களா? இதுவரைக்கும் நீ ஆட்டத்தை பார்த்தது இல்லையே. பார், பொறுத்து இருந்து பார். ஹலோ, கிளம்பியா? கிளம்பு நீ. எர்ரி. ரேகா, இவன் ஒரு மனசாட்சியே இல்லாதவன். இப்படி எல்லாம் மிரட்டிட்டு போறானே. இல்லம்மா, எனக்கு தெரியுமா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். வாங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்கம்மா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்க. நல்ல வேலைய குழந்தை கொண்டு ஆகல. என் குழந்தைக்கு ஏதாவது நான் இருந்தா, எனக்கு தான் இந்த ஆண்டவ குழந்தை பாக்கியத்தையே கொடுக்கல. செத்து போன அந்த பவித்ராவோட குழந்தைக்கு ஏன் புருஷன் தான் அப்பா. அதுவும் இந்த வீட்டு குழந்தைதான், இந்த வீட்டு வாரிசுதான், ஏன் குழந்தைதான். அதனாலதான் நீங்க அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல கொல்ல முயற்சி பண்ணும்போது
அதை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. அப்ப கூட அங்க வெறி அடங்கலையா? இப்ப பாருங்க, என் புள்ள என்னை விட்டு போயிடுச்சு. இவ்வளவு உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க குழந்தைய என்கிட்ட கொடுப்பாங்களா? எனக்கு என் குழந்தை இனிமே கிடைக்குமா? இதெல்லாம் எனக்கு தேவையா? அந்த குழந்தை கொல்ற அளவுக்கு அப்படின்னு உங்களுக்கு ஆத்திரம்? அது மாதிரி என்னோட ரத்தம் தெரிஞ்சு நீங்க எப்படி செய்யலாம்? இல்ல மாப்பிள்ள, பவித்ரா உங்களை ஜெயில போட்டால, அதான். பைத்தியத்தனமா பேசாதீங்க. என்ன ஜெயிலுக்கு அனுப்பினவங்க செத்து போயிட்டாலே, அந்த குழந்தை உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த ரேகா என்ன பார்த்து சொல்றா அந்த குழந்தை உங்க வீட்டுல இருந்தா அந்த குழந்தைக்கு ஆபத்துன்னு. எல்லாம் நீங்க பண்ண கூத்தால. இங்க பாருங்க, நான் கோர்ட்ல கேஸ போட்டு ஜெயிச்சு அந்த குழந்தை வீட்டுக்கு கூட்டு வருவேன். அந்த குழந்தை மேல ஒரு சின்ன துரும்பு பட்டா கூட அதுக்கு காரணமானவங்களை சும்மா விட மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி, ஜாக்கிரதை. இப்படி இப்படி என் செல்ல குட்டி சிரிக்கிறத பாரு. என்ன பண்ணு? சரி 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 சரி, மை வைக்கலாமா? இந்த வளையல் போட்டுக்க. இங்க பாத்தியா? பாரு 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 பாரு, எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. இப்போ இந்த கைக்கு சமத்து பாப்பா இல்ல, செல்லும் கொண்டே பட்டுடும். என்னமா பாபா பாத்தியா? ட்ரெஸ் பண்ணவே விட மாட்டேங்கிறான். என்னம்மா ரேகா அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களோட முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேம்மா. எல்லாம் இந்த பொம்மை குட்டியாலதான், ரோஸ் குட்டி. ஆனா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த சந்தோஷம் இருக்கும்னு எனக்கு தெரியலம்மா. என்ன? ஏன்னா ரோஸ் குட்டி நம்மளோட ரொம்ப நாள் இருக்க மாட்டா. ஏம்மா ஏன் அப்படி சொல்ற? என் குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ட்டு மாசி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கான். நம்ம எவ்வளோ பெரிய லாயரை வச்சு கேஸை வாதாடினாலும் நம்மளால ஜெயிக்க முடியாது. ஏன்னா கேஸ் அவனுக்கு சாதகமாக தான் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் ரோஸ் குட்டி அவங்ககிட்ட தாம்மா போய் சேருவா. நான் குழந்தைய கொடுக்க முடியாது. அம்மா அம்மா இங்க பாரு ரேகா, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் குழந்தைய அந்த பாவி கிட்ட கொடுக்கவே மாட்டேன். இந்த விஷயத்தில் நான் உன் பேச்ச கேட்கவே மாட்டேன். அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா. தாய் இல்லாத பட்சத்துல குழந்தை அப்பா கிட்ட தாம்மா இருக்கணும். அதாம்மா சட்டம். கோர்ட்டும் அதான் சொல்லும். கோர்ட்டு சொன்னபடிதான் நம்மளும் செஞ்சாகணுமா. இங்க பாரு ரேகா, இவளை பார்க்கும் போதெல்லாம் என் பவித்ரா ஞாபகமே வருதுமா. நான் குழந்தைய கொண்டு போய் கொடுக்கவே மாட்டேன். அவங்க கையில என் பேத்தி கிடைச்சா அவங்க கொண்டே போட்டுருவாங்க. நான் கொடுக்கவே மாட்டேன். அம்மா அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுமா. இதே ஆர்குமெண்ட் தான் நம்மளோட லாயரும் யூஸ் பண்ணி வாதாட போறாரு. அதனால கோர்ட்டு ரோஸ் குட்டியோட உயிருக்கு உத்தரவாதம் வாங்கிட்டு தான் குழந்தைய அவங்ககிட்ட கொடுக்க போதுமா. இல்ல ரேகா, அந்த வீட்ல எல்லாரும் கொலைகார பாவிங்க. என் பேத்தி அவங்க கொண்டே போட்டுருவாங்க. நான் கொடுக்க மாட்டேன். அம்மா மாசி கெட்டவன் தான். ஆனா இது அவனோட குழந்தை. அவனுக்கு இந்த குழந்தை மேல உயிரே இருக்கு. ரெண்டாவது, நான் ஏன் இதை கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு வந்தேன்னு தெரியுமா?
இது கோர்ட் கேஸ் ஆயிடுச்சுன்னா 4 பேருக்கு தெரிய வரும். அதனால எதிர்காலத்துல வேற எந்த காரணத்தினாலையும் ரோஸ் குட்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா மாசி பதில் சொல்லி ஆகணும். ரோஷினிக்கு இது எக்ஸ்ட்ரா சேஃப்டி. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். இல்லம்மா, நீ ஏதோ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்ற. ஆனா எனக்கு இவளை விட்டு பெரிய மனசே இல்லம்மா. நமக்கு என்னமா முக்கியம்? ரோஸ் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும். அதானேம்மா. எங்க போயிட போறாமா? இங்கேதாம்மா இருக்க போறா. இந்த ஊர்லயேதாம்மா இருக்க போறா. நாளை ரேகா ஐபிஎஸ்ஸில் காணத் தவறாதீர்கள். பலம் உடைத்திடும் பகை வரை